காம்பவுண்டிங் எஃபெக்ட், கூட்டு விளைவு. இந்த புக்கை நான் ஏன் படிச்சேன் அப்படின்னா, லட்ச ரூபாயை கோடி ரூபாயை மாத்துறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படி தேடும் போது காம்பவுண்டிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து 2 4 ஆக்கும், 4 8 ஆக்கும், 8 16 ஆக்கும், 16 32 ஆக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கணக்கிடவே முடியாது. அந்த அளவுக்கு வேகமா மாற்றங்கள் வந்து நிகழும். ஆரம்பத்துல ஸ்லோவா ஏறி வேகமா வந்து மேல வந்து போயிடும். ஸோ அதுதான் இந்த புக்கோடைய பெயரே. ஓகே, இந்த புக்கை வந்து படிச்சா இந்த நம்பர் மாதிரி நம்ம பணமும் வந்து மேலே வந்து ஏறுமா, அதுக்காக இந்த புக்கை வந்து நான் படிச்சேன். ஆனா அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். இந்த புத்தகம் எனக்கு வந்து பாடம் வந்து எடுத்துச்சுங்க. ரீசெண்ட் டேஸா நான் கொஞ்சம் குழப்பத்துல இருந்தேன். இது வந்து நம்ம பண்ணலாமா வேணாமா இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த புத்தகம் ஒரு நண்பனை எனக்கு வந்து உதவுச்சு. இது யார்கிட்ட போய் கேட்கறது, என்ன பண்றது தெரியாம இருக்கும் போது இந்த புத்தகம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவுச்சு. ஸோ இந்த புத்தகத்துக்கு நான் நன்றியோட இருக்கணுங்க. அதே நேரத்துல இந்த புத்தகம் ஒரு 4 விஷயங்களை வந்து சொல்ல வருது. அந்த 4 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம வந்து பார்த்துடலாம். முதல் ஒண்ணு வந்து பாக்குறீங்க அப்படின்னா கூட்டு விளைவுங்க. இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, நீங்க ஒன்ன வந்து பண்றீங்க, ஓகேங்களா? ஒன்ன பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டுறீங்க. அதனால வந்து 1% மட்டும் தான் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணிருக்கீங்க. அந்த ஒன்னையே பல முறை நீங்க பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து ஏற்படும். ஒரு 200% வந்து பாக்குறீங்க அப்படின்னா பெனிஃபிட் வந்து உண்டாகும். எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வந்து இருந்தோம் அப்படின்னா அதுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து ஏற்படும் சொல்லி இந்த ஒரு புத்தகம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நீங்க என்ன பிசினஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு பண்ணிட்டு திரும்ப இன்னொன்னு பண்ணிட்டு திரும்ப இன்னொன்னு பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. அதே ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல நீங்க மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடையலாம். இதுல நானுமே தப்பு பண்ணிருக்கேன், இப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து முக்கியமான அந்த 4 விஷயங்களை வந்து பாக்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இந்த புக்கை நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது இதை பண்ணங்க. பாக்கெட் நோட் ஒரு 100 பக்கம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த நோட்டு வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அதுல சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த புக்கு வந்து எழுதுனாங்க இல்லையா, இவங்க வந்து பணக்காரர்களுக்கு வந்து அறிவுரை வந்து வழங்குவாங்க, ஆலோசனை வந்து வழங்குவாங்க. அப்ப இவர்கிட்ட வந்து ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க, நான் எப்படி பணக்காரன் ஆகிறது, நீங்க பணக்காரனை மட்டும்தான் பணக்காரன் ஆக்குவீங்களா, நான் எப்படி பணக்காரன் ஆகுறது, இந்த மாதிரி கேட்பாங்க. நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி சொல்லுவாரு, இவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாரு, நீ பண்ற செலவு வந்து நீ கணக்கிடுறதே வந்து கிடையாது, முதல்ல அதை வந்து பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் நோட்ல வந்து தினமும் நீ ₹1 செலவு பண்ணா கூட அதை வந்து எழுதி வச்சிருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நபர் தான் வந்து ரொம்ப ரூபாய் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த செலவு வந்து கம்மி பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்டிங் பண்ணி அப்படியே வந்து பணக்காரனா வந்து மாறுவாங்க. நானுமே இந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன். எவ்வளவு செலவு பண்ற ஒரு நாளைக்கு அப்படிங்கிறதா எனக்கு தெரியாதுங்க. அப்ராக்சிமேட்டா வந்து 500 1000 இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா உண்மையிலே வந்து பாக்குறீங்க அப்படின்னா நம்ம நிறைய 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 வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம். அது இந்த நோட்ல வந்து எழுதுனா மட்டும்தான் தெரியும். அதை எழுத 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 இது ஏன் நம்ம பண்ணணும், ரொம்ப அதிகமா செலவு பண்றோம், இது ஸ்டாப் பண்ணிடலாம் சொல்லி ஸ்டாப்பே வந்து பண்ணிடுவோம். நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க ஒரு நோட்ல வந்து எழுதுனா மட்டும்தான் அது சரியா தவறா அப்படிங்கிறது தெரிய வரும். அதை நீங்க மாத்திக்க முயற்சி வந்து பண்ணுவீங்க. நிச்சயமாக உங்களோட பாக்கெட் நோட்டு வந்து இல்லை அப்படின்னா எப்போதுமே ஒரு பாக்கெட் நோட்டு வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. செகண்ட் ஒண்ணுமே முக்கியமான ஒண்ணுதாங்க. செகண்ட் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்தல். தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தேர்ந்தெடுத்தல் வந்து முக்கியம். இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஸ்டார்ட் பண்ற விஷயம் வந்து சரியா இருந்தா மட்டும்தான் அதை திரும்ப திரும்ப வந்து பண்ணும்போது அது பலன் கொடுக்கும். வழியே இல்லாத இடத்துல போயிட்டு வழியை தேடிக்கிட்டு இருந்தா எவ்வளவு தேடினாலும் சரி வழி கிடைக்காது இல்லையா, ஏன்னா அது வழியே இல்ல. அப்போ தேர்ந்தெடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. நீங்க ஒரு பிசினஸ் வந்து பண்ண போறீங்க, ஏதாவது ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு பேர் வந்து சக்சஸா இருக்காங்க, அது பண்ணலாமா வேணாமா, எவ்வளவு முதலீடு வந்து தேவைப்படும், ஒரு பிரான்சைஸ் வந்து எடுக்கிறாங்களே, ஓகே 10 லட்ச ரூபா வந்து போடுறோம் அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய் எவ்வளவு மந்த்ல வந்து எடுக்க முடியும், இதெல்லாம் கணக்கு போட்டுட்டு தான் அதை வந்து நீங்க பண்ணணுங்க. இல்லைன்னா சும்மா ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்க எவ்வளவு முயற்சி வந்து பண்ணாலும் சரி தோல்வி அடைஞ்சிரும். திரும்ப மாத்தி மாத்தி வந்து பண்ணி லைஃபே வந்து மாறி ஆயிடும். அதனால தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களை சரியா வந்து தேர்ந்தெடுங்க. அதான் இவங்களுமே வந்து சொல்றாங்க. செகண்ட் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்தல். அடுத்து தேர்டு ஒண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாங்க. திருவாளர் உந்து சக்தி. திருவாளர் உந்து சக்தினா என்ன ப்ரோ? நானும் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். ஆனா இந்த ஒரு வார்த்தையை ஒரு முறை கூட பயன்படுத்தியது கிடையாது. முதல் முறையா என் வாழ்க்கையில முதல் முறையா திருவாளர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் கேள்விப்படுறேன். அதுவும் இந்த ஒரு புத்தகத்தின் மூலியமா தான் நான் வந்து கேள்வி வந்து பட்டிருக்கேங்க.
அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சரியான நோக்கம் இருக்கிறவங்க கூட அத அதிக வருஷம் வந்து பண்ணாம பண்ணிட்டு டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா உண்மையான ரிசல்ட் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா, பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஏறி சடனா வந்து மேல வந்து ஏறும். நிறைய பேர் வந்து இந்த இடத்திலேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வந்து போயிருவாங்க. ஆனா உண்மையான திருவாளர் உந்து சக்தி எந்த இடத்துல வந்து வேலை செய்யும் அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன வயசுல வந்து இந்த ராட்டனம் வந்து சுத்திருப்பீங்க இல்லையா? அப்படி ஒரு 5 பேர் ராட்டனம் சுத்தம் போகும்போது, இப்ப 4 பேர் அதுல ஏறிட்டாங்க. ஒருத்தங்க வந்து சுத்தி விடணும். ஒரு 4 முறையாச்சும் சுத்தினா மட்டும் தான் அந்த ராட்டனம் வந்து நிக்காம ரொம்ப நேரம் வந்து சுத்தும். அப்ப ஒரு ஆளு வந்து இறங்கி அதை சுத்தி விடணும் இல்லையா? சுத்தி விட்டு திரும்ப வந்து ஏறிக்கணும். ஒரு 4 முறை சுத்தி விட்டுட்டு திரும்ப வந்து ஏறிக்கிறணும். அந்த 4 முறை சுத்தும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். திரும்ப அது ஒரு 10 முறை சுத்தி நிக்கும் தெரியுமா? அதை நீங்க என்ஜாய் பண்ணலாம். சோ அந்த 4 முறை நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, அதுக்கு மேல இந்த திருவாளர் இருக்காங்க இல்லையா? அவங்க ஒரு 10 முறை ஒரு சுத்த வச்சிருவாங்க. அதுதான் திருவாளர் உந்து சக்தி அப்படிங்கிறது. ஸ்டார்டிங்ல எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை விட்டுறக்கூடாதுங்க. கஷ்டமான இடங்கள்ல தான் அதிர்ஷ்டமும் ஒளிஞ்சிருக்கும். இந்த திருவாளர் வந்து உங்களுக்கு எப்ப உதவுவாங்க அப்படின்னா, அந்த கஷ்டமான விஷயங்கள நீங்க கொஞ்ச காலம் வந்து பண்ணா மட்டும்தான் இவங்க வந்து உதவுவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து வேகமா இருக்கும். நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அது ரொம்ப வேகமா வந்து போக ஆரம்பிச்சிடும். ஆனா ஸ்டார்டிங்ல கீழே விழலாம், மேல போலாம், கீழே விழலாம். ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மையான ரிசல்ட்டே வந்து தெரியுங்க. நீங்க எப்பவாச்சும் திங்க் பண்ணி பார்த்திருக்கீங்களா? பெரிய பெரிய கடைலாம் இருக்கு இல்லையா? நம்ம இந்தியால, உலகத்துல வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து இருக்கு இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து இப்ப ஆரம்பிச்சவங்க கிடையாது. 20, 30 வருஷமா வந்து இருந்திருப்பாங்க. அவங்க அவ்வளவு வருஷமா இருக்கிறாங்க அப்படிங்கறதுனாலயே இந்த ஹோட்டல் வந்து 30 வருஷமா இருக்கு. பழமையான ஹோட்டல். நம்பி போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு நம்ம சாப்பிட போவோம். ஆனா அப்பதான் 1 இயரா ஒரு கடை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க கடை வந்து அந்த அளவுக்கு வந்து ஓடாது. அன்னபூர்ணா மாதிரி கோயம்புத்தூர்ல வேற கடை வந்து ஓடாது. ஏன் அப்படின்னா அவங்க திருவாளர் உந்து சக்தியில வந்து போய்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்பதான் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தள்ளிக்கிட்டு இருக்கீங்க ராட்டனத்தை. அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க லைஃப்ல வந்து எதை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை அதுவே வந்து கூட்டு போயிரும். ஈஸியா வந்து மாறிடும். அடுத்து 4th ஒண்ணு வந்து பாக்குறீங்க அப்படின்னா, எதிர்பார்ப்புகளை முறியடிங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பாருங்க. இன்னைக்கு நான் என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அவன் சொல்லுவான், இன்னைக்கு நீ காலேஜ் வருவ, அப்படி வீட்டுக்கு போயிருவ. இல்ல இந்த வேலைக்கு வருவ, வேலை பார்ப்ப போயிடுவ. இன்னைக்கு நீ இவ்வளவு தாண்டா பண்ணுவ. இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களை எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அதை வந்து முறியடியுங்கள். அவங்க எதிர்பார்க்காத விஷயங்களை வந்து நீங்க செய்ய ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு விஷயமாச்சும் அவங்க எதிர்பார்க்காத விஷயங்களை நீங்க செய்யணுங்க. ஓ இந்த பையனா அவன் இந்த மாதிரி தான் டிஷர்ட் போடுவான், இந்த மாதிரி தான் சட்டை போடுவான், இப்படி சொல்றாங்க இல்லையா? அதையும் முறியடிச்சு நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ட்ரெஸ் வந்து பண்ண ஆரம்பிங்க. இவனால இது மட்டும் தான் முடியும்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே முறியடிச்சுட்டே வந்து வரீங்க அப்படின்னா அதன் மூலியமாகவும் நீங்க பெரிய வளர்ச்சியை வந்து அடைய முடியுங்க. ஆனா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்டிங் மூலியமா அது வேகமா வந்து போக ஆரம்பிச்சிடும். சோ எல்லாமே கூட்டு விளைவு தாங்க. எல்லாமே காம்பவுண்டிங் தான் அந்த உலகத்துல. சில பேர் இதுலயே ஸ்டாப் ஆயிடுறாங்க. சில பேர் திரும்ப 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 பண்ணி அதுல வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து முடிவு பண்ணுங்க. நான் ஒரு சந்தேகத்துல டவுட்ல இருக்கும்போது இந்த ஒரு புத்தகம் எனக்கு வந்து உதவுச்சு. நீங்களும் ஒரு டவுட்ல வந்து இருக்கலாம். இந்த பிசினஸ் வந்து பண்ணலாமா வேணாமா நிறைய குழப்பத்துல வந்து இருக்கலாம். உங்க மனசுகிட்ட வந்து பேசுங்க. நீங்க பண்றது சரியா தவறா? அது அதிக வருடம் வந்து பண்ணும்போது லாபம் வந்து தருமா தராதா? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்க பண்றது சரியா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து திரும்ப 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 வந்து பண்ணுங்க. நீங்க சின்ன சின்னதா ஆரம்பிச்ச இந்த புள்ளிகள் ஒரு நாள் மிகப்பெரிய புள்ளிகளாக மாறும். இதை நான் உண்மையா சொல்லிக்கிறேன். நிச்சயமாக மாறும். சோ இந்த ஒரு புத்தகத்துல வந்து பணத்தை பத்தி மட்டுமே சொல்லிடாம, பணம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே யூஸ் பண்ணிடாம, நீ இதெல்லாம் வந்து பண்ணு, இதெல்லாம் பண்ணிட்டே அப்படின்னா நீ பணம் சம்பாதிச்சிட முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பணத்தை மட்டும் சொல்லிடல. ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த 2000 4000 ஆகும். அப்படி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த புத்தகத்துல வந்து கிடையாது. உங்களை மேம்படுத்திக்கிறதுக்காக, உங்க தொழிலை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக, உங்களுடைய பழக்க வழக்கங்களை மேம்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நான் சொல்லாத விஷயங்கள் இந்த புத்தகத்துல வந்து நிறைய வந்து இருக்குங்க. முக்கியமா வந்து நல்ல பழக்க வழக்கங்களை வந்து வச்சுக்கோங்க. காலைல சீக்கிரமா எழுந்திரீங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல புத்தகங்களை வந்து படிச்சுட்டு தூங்குங்க. அப்படி படிச்சுட்டு தூங்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைச்சிட்டு தூங்குறீங்களோ அதுதான் கனவுல வந்து வரும். அதுதான் உங்க மனசு கூட நிறைய வந்து நைட்டு வந்து பேசும். அப்ப நல்ல விஷயங்களை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. புத்தகம் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போல. ஆனா அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு புத்தகம் வந்து படிக்கலாம். படிக்கிறதுக்கு எளிமையா இருந்துச்சு, ஈஸியா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளவும் முடிஞ்சுச்சு.
நீங்க உங்களை மேம்படுத்திக்கிறதுக்காக இந்த புத்தகம் வந்து படிக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணக்கூடிய சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே கூட்டு விளைவு தாங்க. அதான் சொல்ல வராங்க. அதே மாதிரி நீங்க பணம் சம்பாதிக்கிறத பத்தி கத்துக்கணும், பிரபஞ்சத்தை பத்தி கத்துக்கணும் அப்படின்னா, நான் எழுதின 5 புத்தகத்த வந்து நீங்க படிக்கலாங்க. அதுல 3 புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரபஞ்சத்துக்காகவும், பங்குச்சந்தைய பத்தி தான் எழுதப்பட்டிருக்கும். டைம் இருந்தா இதையும் வாங்கி வந்து படிச்சு பாருங்க. நிச்சயமாக பயனுள்ளதா இருக்கும். இந்த புத்தகங்கள் மாரி இதுவும் உங்க வாழ்க்கைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து உதவும். அதே மாரி இந்த புத்தகம் படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் வந்து ஆச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் புத்தகம் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல வந்து இந்த புத்தகத்த பத்தி நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.